மகரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ராசியாதிபதியே சனி தான். எல்லாரும் சனியை பற்றி பேசிட்டு இருக்கீங்கடா, நான் தாண்டா அது அப்படின்னு சொல்றது யாருன்னா மகர ராசி தான். அட்டம்ப்ட்ஸ் மே ஃபெயில் பட் டோன்ட் ஃபெயில் டு அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறாதே அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த காலம் எதுனா இதுதான். இன்னொன்று என்ன அப்படின்னா, டேய் என்கிட்ட தாண்டா பிடுங்குனீங்க, அண்ணாமலடா நான் மலடா அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சு ஏமாற்றப்பட்ட பால் பண்ணையாக இருந்தாலும் பால் பண்ணை அதிபராக மாறணும்னா அவருடைய முயற்சி மூலமாக தானே நடக்கும். அது எந்த காலம்னா அது இந்த காலம் தான். அப்போது லக்னாதிபதி 3ஆம் இடத்துக்கு போகும்போது போட்டி போட்டு ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா மகர ராசி தான். ஏன் மகர ராசி? நம்ம அண்ணாமலையாக நடித்த ரஜினிகாந்த் மகர ராசி தானே. அப்போ மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, அண்ணாமலை படத்தை பாருங்க, அதில் உள்ள அந்த உழைப்பின் மேன்மை அந்த கருத்தை எடுத்துங்க. இப்போ படத்தை பாருங்கன்னா இது சர்ச்சையாகும், ஆனால் என்னென்னா அதில் உள்ள கருத்தை எடுத்துக்கணும். உழைப்பு இருந்தால் ஒருத்தர் உயர்வு அடைய முடியும் வாழ்க்கையில் அப்படிங்கிற அந்த கதையை அந்த படத்தின் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும். இந்த 2 அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போது பேச்சில் பார்த்தீங்கன்னா அந்த காம்படிட்டிவான ஒரு ஸ்போர்ட்டிவான ஸ்பீச் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். அந்த பார்வை செலுத்தக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு செலுத்துகிறார்.